ஒரு குட் ஸ்பீச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதில் ஒரு கண்டென்ட் கருத்து இருக்கணும். ரெண்டாவது, அது மக்கள் மனதில் பதிய வேண்டும், அதாவது ரிஜிஸ்டர் ஆகணும், இல்லை ரீச் ஆகணும். மூணாவது, அதில் ஒரு கண்ணியமும் அடுத்தவர்கள் சுயமரியாதை பாதிக்கக்கூடாத ஒரு வகையிலும் இருக்க வேண்டியது. 3 பாயிண்ட் சேர்ந்ததான் ஒரு ஸ்பீச். இந்த 3 பாயிண்டில் எது இருக்கோ இல்லையா, கண்டிப்பாக அந்த தேர்ட் பாயிண்டான கண்ணியமும் அடுத்தவர்கள் சுயமரியாதை பாதிக்கக்கூடாத ஒரு ஸ்பீச் தான் உண்மையிலே ஒரு குட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், ரஜினி அரசியலுக்கு வராரு. இது அரசியல் உலகில் மிகப்பெரிய பேசுபொருளாகிறது. அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அரசியல் உலகில் சாதகமான சூழல் நிலவுவதால் புதிய பறவைகள் சிறகடிக்க விரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதைத்துவமான ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதுதான் தலைமை பண்புல உள்ளவங்க இப்படி தான் கருத்து சொல்லணும். ஆக்சுவலாக ரஜினி வராருன்னா அவர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக வராருன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மாற்று அணியாக வர்றதுன்னு சொல்லலாம், இல்லை அவர் விரும்புகிறாருன்னு எடுத்துக்கலாம். பட் இதை ஒரு பெரிய தலைவர் எப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி கருத்து கூறாரு பாருங்க. இதுதான் ஒரு தலைமை பண்பு. இவர் ஜெயலலிதா அவர்களை அழைக்கும் போது கூட மாண்புமிகு அம்மையார் அவர்களே அப்படின்னு தான் ஒரு மரியாதையோடு அழைப்பார். ஒரு தலைமை பண்புக்கு புதுசாக வர்றவங்க இதெல்லாம் டெஃபினட்டாக எப்படி ஸ்பீச் கொடுக்கணும்னு கற்றுக்கணும்.